வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா 5ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் 3ல் இருக்கக்கூடிய கடல் பாடல் தான் பார்க்க போகிறோம். கடல் பாடல். வாங்க முதல் பாடல் எப்படி வாசிக்கலான்றதை பார்க்கலாம். பக்கம் 42 இருக்குது. கடல். எல்லை அறியாய் பெருங்கடலே நீதான் இரவும் உறங்காயோ. எல்லை அறியாய் பெருங்கடலே நீதான் இரவும் உறங்காயோ. கடலே அள்ளும் பகலும் அலைக்கடலே உனக்கு அலுப்பும் இலையோ கருங்கடலே. அள்ளும் பகலும் அலைக்கடலே உனக்கு அலுப்பும் இலையோ கருங்கடலே. பொங்கும் திரைகளோ கடலே அவை புரவி நிறைதாமோ. கடலே எங்கும் உனது ஒளியோ. கடலே அன்றி இடியின் முழக்கமோ. கடலே மலையை வயிற்றடக்கம் கடலே. மலையை வயிற்றடக்கம் கடலே. எண்ணில் மகர மீனுளவும் கடலே. விளைக்கொள் முத்தளிக்கும் கடலே. சிப்பி விளையாடற் உதவும் கடலே. மழைக்கு மூலமும் நீ கடலே. அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே. வழுத்து மகிமையெல்லாம் கடலே. எவர் மதித்து முடிக்கவலார் கடலே. பாடலாசிரியர் பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிக விநாயகனார். பாடலாசிரியர் யாரு? கவிமணி தேசிக விநாயகனார். இந்த பாடல் எப்படி பாடலாம்னா, எல்லை அறியாய் பெருங்கடலே நீதான் இரவும் உறங்காயோ. கடலே எல்லை அறியாய் பெருங்கடலே நீதான் இரவும் உறங்காயோ. கடலே அள்ளும் பகலும் மலைக்கடலே உனக்கு அலுப்பும் இலையோ கருங்கடலே. அள்ளும் பகலும் மலைக்கடலே உனக்கு அலுப்பும் இலையோ கருங்கடலே. பொங்கு திரைகளோ கடலே. பொங்கு திரைகளோ கடலே அவை புரவி நிறைத்தமோ கடலே. எங்கும் உனதொலியோ கடலே அன்றி இடியின் முழக்கமோ கடலே. எங்கும் உனதொலியோ கடலே அன்றி இடியின் முழக்கமோ கடலே. மலையே வயிற்றடக்கம் கடலே. எண்ணில் மகர மீனுளவும் கடலே. மலையே வயிற்றடக்கம் கடலே. எண்ணில் மகர மீனுளவும் கடலே. விளைக்கொள் முத்தளிக்கும் கடலே. சிப்பி விளையாடற்குதவும் கடலே. விளைக்கொள் முத்தளிக்கும் கடலே. சிப்பி விளையாடற்குதவும் கடலே. மலைக்கு மூலமும் நீ கடலே. அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே. மழைக்கு மூலமும் நீ கடலே. அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே. வழுத்து மகிமையெல்லாம் கடலே. எவர் மதித்து முடிக்க வல்லார் கடலே. வழுத்து மகிமையெல்லாம் கடலே. எவர் மதித்து முடிக்க வல்லார் கடலே. ஆசிரியர் பெயர் கவிமணி தேசிக விநாயகனார். இந்த பாடலை இந்த மாதிரி பாடி பயிற்சி கொடுங்க. அடுத்து பாருங்க, கடலை குறிக்கும் வேறு சொற்கள் இருக்குது. என்னென்ன சொற்கள் கடலை குறிக்கும் சொற்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆழி, விரிநீர், சாகரம், பெருநீர், புணரி, முன்னீர், பவ்வம், சமுத்திரம். உங்களுக்கு தேர்வுல கூட கேட்கலாம், கடலை குறிக்கும் வேறு பெயர்கள் யாவைன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா நீங்க ஒரு 4 கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஆழி, விரிநீர், பவ்வம் நம்மளுக்கு சமுத்திரம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது, தெரிஞ்சுக்குங்க. மொத்தம் 8 கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு 5வது இதுல தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து பார்க்கலாம், சொல் பொருள் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க சொல் பொருள்ல? இங்க பாருங்க, அலுப்புன்னா என்னது? களைப்பு. அலுப்புன்னா களைப்பு. மகரம்னா மீன். என்னது? மகரம்னா என்ன குறிக்குது? மீனை குறிக்குது. மகிமைனா பெருமை. மகிமைனா பெருமை. புறவினா குதிரை. நம்ம முன்றைய வகுப்புகளில் படிச்சிருப்போம். புறவினா குதிரையை குறிக்கும். திரைகள்னா அலைகள். திரைகள்னா அலைகள். இதுல நம்ம புதுசா என்ன கத்துக்கிட்டோம்? மகரம்னா மீன். இதுதான் இந்த பாடல்ல புதுசா நம்ம கத்துக்கிட்ட வார்த்தை. மகரம்னா எதை குறிக்குது? மீன். அடுத்து பாருங்க, பாடல் பொருள் பார்க்க போறோம். பாடல் பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எல்லையின்றி பறந்து விரிந்திருக்கும் பெருங்கடலே நீ இரவும் பகலும் உறங்காது எப்போதும் அலைகளை வீசி ஒலித்து கொண்டே இருக்கிறாய். உனக்கு ஓய்வு என்பதே இல்லை. பொங்கி வருகின்ற உன் அலைகள் பார்ப்பதற்கு குதிரைகள் அணிவகுத்து வருவதை போல் காட்சியளிக்கின்றன. எப்படி இருக்குதா? அந்த அலைகளை பார்த்தா குதிரைகள் அணிவகுத்து வருவதை போல் காட்சியளிக்கின்றன. எங்கும் ஒலிக்கின்ற உன் ஒளி அலையோசையால் எழுந்ததா அல்லது இடியோசையால் எழுந்தது என்று எங்களுக்கு ஐயம் வருகிறது.
அதாவது அதோட அலையோட ஓசையை பார்க்கும்போது இடி இடிச்சதா இல்லை அலையோட ஓசையான்னு சொல்லிட்டு ஒரு ஐயம் இருக்கு அப்படின்றாங்க. உன்னுள் உயர்ந்த மழையும் அடங்கி கிடக்கிறது அப்படின்னு நான் தான் கடலுக்குள்ள காலத்தால அழியும் போது நிறைய மலைப்பகுதி நிலப்பரப்பு எல்லாமே வந்து கடலுக்குள்ள மூழ்கி இருக்கு. அதை தான் வந்து இந்த வரியில குறிச்சிருக்காங்க. உன்னுள் உயர்ந்த மழையும் அடங்கி கிடக்கிறது. எண்ணில்லாத மீன் வளங்களையும் என்ன இருக்கு? எண்ணில்லாத மீன் வளங்களையும் விலை மதிப்பு மிக்க முத்துக்களையும் கொண்டுள்ள நீ சிப்பிகள் விளையாடுவதற்கும் உதவுகிறாய். இப்பூமியில் மழை பெய்வதற்கு காரணமாகவும் அந்த மழை நீரை சேமித்து வைக்கும் பெரிய கலனாகவும் விளங்குகிறார். மழை பெய்யறதுக்கும் கடல் தான் காரணம். மழை பெய்ஞ்சா மழை நீர்ல எங்க போகுது? கடல்ல தான் போய் சேருது. அதனால அதை சேமித்து வைக்கும் பெரிய கலனாகவும் விளங்குகிறது எது? கடல் தான். ஆகவே உன் பெருமைகளை எல்லாம் எடுத்துரைக்க வல்லவர்கள் இங்கு எவரும் இல்லை. உன் பெருமை எடுத்துக்கக்கூடிய வல்லவர்கள் யாருமே இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்லிட்டு ஆசிரியர் கவிமணி கூறுகிறார். அடுத்து கவிமணி ஆசிரியர் குறிப்பு பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்பாடலை பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம். இந்த பாடலை பாடியவர் யாரு? கவிமணி தேசிக விநாயகம். இவர் எங்க பிறந்தார்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் பிறந்தவர். எங்க பிறந்தக்காரு? தேரூரில் பிறந்தவர். இவர் இனிமையும் எளிமையும் மிக்க பாடல்களை எழுதியமையால் கவிமணி என்று போற்றப்பெற்றார். சரிங்களா? எதனால கவிமணி ஏன் போற்றப்பட்டார்னா நல்ல இனிமையான பாடல்களை எளிமையா சொன்னதுனால இவர் கவிமணி என்று போற்றப்பெற்றார். நம் பாடப்பகுதியில் உள்ள பாடல் குழந்தை பாடல்கள் என்னும் தலைப்பில் முதல் பாடலாக அமைந்துள்ளது. இந்த கடல் பாடல் எதுல இருக்குன்னா குழந்தை பாடல்கள்ன்ற தலைப்புல முதல் பாடல் தான் கடல் பாடல். குழந்தை தலைப்பு வந்து குழந்தை பாடல்கள் தலைப்பு நிறைய பாடல் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய முதல் பாடல் தான் இந்த கடல் பாடல். அதுதான் வந்து நம்மளுக்கு பாடமா வந்திருக்கு. புரிஞ்சுதுங்களா? ஆசிரியர் கவிமணி எந்த ஊர்ல பிறந்திருக்காரு? கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க தேரூரில் பிறந்தவர். எதனால இவருக்கு கவிமணி என்ற பேர் வந்துச்சு? அவருடைய பாடல்கள் வந்து எப்படி இருந்தது? இனிமையும் எளிமையும் மிக்க பாடல்களை அவர் எழுதுனதுனால அவருக்கு கவிமணின்னு பேர் வந்துச்சு. எதனால வந்துச்சு? இனிமையும் எளிமையும் மிக்க பாடல்களை எழுதியமையால் கவிமணி என்று போற்றப்பெற்றார். அடுத்து இந்த பாடத்துல முக்கியமானது என்னன்னா இதுல புதுசா தெரிஞ்சுக்கிட்ட வார்த்தை என்ன? மகரம்னா மீனை குறிக்கும். மகரம்னா எதை குறிக்கும்? மீன் குறிக்கும். திரைகள்னா அலைகள். திரைகள்னா அலைகள். அடுத்து